ஷஹரு ரமலான், ஷஹரு குரான். ரமலானுக்கு என்னென்ன பேர் கொடுக்கணும்னு கேட்டா இது குரானுடைய மாதங்க. குரானோடு தான் நாம் இருக்க வேண்டும். சுஃபியானே சௌரி ரஹ்மத்துல்லாஹி பற்றி வருகிறது, ரமலான் மாதத்துடைய பிறை பார்த்து விட்டால் மக்களுடைய கண்களை விட்டு ஓடி ஒளிந்து கொள்வார்கள். வாசவன் மூசரப்ப நான் யாரிடத்திலும் பேச மாட்டேன், என் ரப்பிடத்தில் நான் பேசுவேன் என்று குரானை எடுத்து விட்டு ஓடுவார்கள். போதும் உங்களிடத்தில் பேசியதெல்லாம் பேசி பேசி எங்களுக்கு என்ன கிடைத்தது? பாவத்தை தான் நாங்கள் சுமந்து விட்டோம், நன்மையை சம்பாதிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று குரானை திறப்பார்கள், ஓடுவார்கள் என்று சொன்னார். இன்னொரு விஷயம் சொல்றாங்க, ஒமன் தஹஸ்ஸா சம்மன். ரெண்டாவது என்னங்க, அதிகமாக சூசைட் பண்றவங்க விஷம் குடிச்சிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாராவது ஒருத்தன் தான் உயிரை போக்குவதற்காக விஷத்தை குடித்து கொண்டான், ஃபகத்தல நஃப்ஸஹு, அதை கொண்டு தன் உயிரை மாய்த்து கொண்டால், ஃபஸம்மஹு ஃபீ யதிஹி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற வார்த்தை பாருங்க, நாளைக்கு அவன் நரகத்தில் அவன் கையில் விஷம் இருந்து கொண்டே இருக்கும். யதஹஸ்ஸாஹு ஃபீ நாரி ஜஹன்னம காலிதன் முகல்லதன் ஃபீஹா அபதா. இந்த உலகம் அழிகின்ற வரை அவன் அந்த விஷத்தை குடித்து கொண்டே இருப்பான். இந்த தண்டனை அவனுக்கு நடந்து கொண்டே இருக்கும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேட்டீங்களா? அதே மாதிரிதான் ஒருத்தன் கத்தியால தன்னை குத்திக்கிட்டான், இரும்பால தன்னை வேதனை செஞ்சு தான் மரணித்து போய்விட்டான் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஹதீதுஹு ஃபீ யதிஹி, அவன் கத்தி கையில் இருக்கும், நரகத்தில் அதை கொண்டே அவன் திரும்ப திரும்ப கிழித்து கொண்டே இருப்பான். கழுத்தை வெட்டி செத்து போனானா கழுத்தை வெட்டிக்கிட்டே இருப்பான். மௌத்தா இந்த உலகம் அழிகின்ற வரை இதே வேதனை தான் நடந்து கொண்டே இருக்கும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளோ கஷ்டமான உலகத்தில் நபி யாராவது மரணித்து ஜனாசா வந்து விட்டால் வாழ்நாளில் 3 பேருக்கு நபி ஜனாசா குழு வச்சது கிடையாது. எவ்வளவு பெரிய நபி! அவர்கள் மூமின்கள் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற நபி தன் வாழ்நாளில் 3 பேருக்கு ஜனாசா தொழ வைத்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் யார் தெரியுமா? நயவஞ்சகர்கள். பார்த்தீங்களா? முனாஃபிகீன்கள். அவர்கள் மரணித்து அவர்களுடைய ஜனாசாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொல்லும் போது சொன்னாங்க, கியாமத் வரை வருகின்ற நயவஞ்சகருடைய பெயர்கள், அவருடைய தந்தையின் பெயர்கள், அவருடைய குடும்ப விலாசங்கள் என்னிடத்தில் இருக்கிறது. நான் அதை என் தோழர் ஹஜ்ரத் ஹுஸைஃபத்து பின் யமான் ரகசிய கண்காணிப்பாளருக்கு கொடுத்து விட்டேன் என்றார்கள் பெருமானார். அதனால்தான் இந்த ஹுதைஃபா பின் யமான் ஏதாவது ஜனாசாக்கு போனா உமர் ரலியல்லாஹு பின்னாடி போவாங்க. அவர் தொழுவாங்க, அவர் இல்லைன்னா அவர்கள் தொழ மாட்டாங்க. ஏங்க, இவர் நயவஞ்சகர், அதனால்தான் ஹுதைஃபா பின் யமான் தொழுகவில்லை என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு போய்விடுவார்கள். எந்த அளவுக்கு அச்சம் பாருங்க. அந்த ஹுதைஃபா பின் யமானிடத்தில் போய் ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, யாராவது இது மாதிரி ஒரு அச்சம் இருக்குதா? நம்ம எல்லாம் எவ்வளவு தைரியமா இருக்கிறோம். உமர் ரலியல்லாஹுடைய அச்சத்தை பாருங்க. சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட 2வது கலீஃபா, 2வது அஷரத்துல் முபஷராவில் 2வது நபி, நான் உன்னுடைய மேராஜுக்கு போகும்போது உன் சொர்க்கத்தை பார்த்து விட்டு வந்தேன் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட சஹாபி உமர் ரலியல்லாஹு ஹுஸைஃபா பின் யமான் கிட்ட போய் கேட்கிறாங்க, அந்த நயவஞ்சகர் பட்டியல் நபி கொடுத்தார்களே, அதில் என் பெயர் இருக்கிறதா பா? அதில் என்னுடைய பேர் இருக்கிறதா பார் என்று உமர் ரலியல்லாஹு கேட்டார்கள். இந்த அளவுக்கு அச்சம். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூமின் ஆதரவும் வைக்க வேண்டும், அல்லாஹ் மன்னிப்பான் என்று, பயப்படவும் வேண்டும், தண்டிப்பான் என்று. அவன் தாங்க மூமின். தைரியமா சுத்தக்கூடாது. தைரியமும் அச்சத்திற்கு மத்தியில் ஈமான் என்றார்கள் பெருமானார். ஈமானுடைய பாதி என்னங்க? அந்த அச்சமும் இருக்க வேண்டும், மீதி பாதி அல்லாஹ் மன்னிப்பான் என்ற ஆதரவும் வைக்க வேண்டும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அப்படிப்பட்ட மன்னிப்பை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் வாழ்நாள் நபி 3 பேருக்கு ஜனாசா தொழ வச்சது கிடையாது. முதல்ல நயவஞ்சகர்கள், 2வது யார் தெரியுமா? இன்னைக்கு கடன் சர்வசாதாரணமா பிடிச்சுங்க. ஒரு சாதாரண விஷயத்துக்கு கடன் வாங்கிறோம், சொல்லும் போது கொடுத்துருன்னு சொல்றோம், ஆனால் கொடுக்காமல் ஏமாற்றி விடுகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பலரை நான் சொர்க்கத்தின் வாசலில் பார்த்திருக்கிறேன், அவர்கள் வாங்கிய கடனை திரும்ப கொடுக்காததின் காரணமாக அவர்கள் தொழுதிருக்கிறார்கள், நோன்பு வைத்திருக்கிறார்கள், ஹஜ் செய்திருக்கிறார்கள், எல்லா காரியமும் செய்தார்கள், வாங்கிய கடனை கொடுக்காததின் காரணமாக சொர்க்க வாசலில் நிப்பாட்டப்பட்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு திர்ஹம் சொர்க்கத்தில் போவதை தடுத்து விட்டது. எவ்வளவு காசு கொடுக்கணும்? 100 ரூபா தரணும் கடன். அந்த கடன் 100 ரூபா அவரை சொர்க்கத்தில் போவதை விட்டு தடுத்து விட்டது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பார்த்தீங்களா? கடன் வாங்கி இருந்தால், கொடுக்கவில்லை என்றால் நபி ஜனாசா தொழ வைக்க மாட்டார்கள். நபி கேட்பாங்க, இவருக்கு ஏதாவது கடன் இருக்குதா? கடன் இருக்குது என்று சொன்னால் நபி தொழ வைக்க மாட்டாங்க. நீங்க யாராவது தொழ வச்சுக்கொண்டாங்க. சில நேரத்தில் யாராவது பொறுப்பெடுத்துக் கொள்வார்கள், நபி தொழ வைப்பார்கள். இது 2வது. 3வது யார் தெரியுமா? அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். சூசைட் பண்ணவர்களுக்கு நபி தொழ வைத்தது கிடையாது. ஏன்? அவர்களுக்கு எப்படி போய் மன்னிப்பை கேட்பது? அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, அல்லாஹ் இந்த ஜனாசாவை மன்னித்து விடு, இவர் பெரிய பாவம் செய்திருக்கிறார், ஷிர்க்குக்கு நிகரான பாவம் செய்திருக்கிறார், தன்னையே அவர் அழித்திருக்கிறார், எனவே இவருக்கு போய் மன்னிப்பா, நபி மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுவிட்டால் அல்லாஹ் மன்னித்து விடுவான். எனவே சூசைட் பண்ணவருக்கு நபி தொழ வைத்தது கிடையாது என்ற வரலாறுகள் எல்லாம் இருக்கிறது. எனவே நாம் மன்னிப்பினுடைய அந்த கடைசி நாளில் இருக்கிறோம். மக்ஃபிரத். பார்த்தீங்களா?
நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ரஹமத்துடைய முதல் 10 நாள் போயிடுச்சு, மகஃபிரத்துடைய கடைசி 10 நாள், நடு 10 நாள் போய்விடுகிறது. மகஃபிரத் தாங்க போச்சு. மன்னிக்கக்கூடிய அல்லாஹ் இருக்கத்தான் செய்கிறான். மன்னிப்பதற்கு ஏராளமான வழிகள் இருக்கிறதுங்க. ஏதோ ரமலானுடைய நடு 10 போயிடுச்சுன்னா மன்னிப்பே போனா மாதிரி கிடையாதுங்க. அந்த மன்னிக்கக்கூடிய விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப நம்முடைய பாவம் மன்னிக்கப்படணும், மற்ற நாட்களிலும் ரமலான் அல்லாத நாட்களில் மன்னிக்கப்படணும். என்னங்க செய்யறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழியை சொல்லி கொடுத்தாங்க. லா தஸாலு உம்மதி, என் உம்மத் யுஸல்லூன ஹாதிஹில் அர்பா, இந்த 4 ரக்அத்தை என் உம்மத் தொழுக வேண்டும். எந்த 4 ரக்அத்தை? ரக்அத்தானி கப்லல் அஸ்ர், எந்த ரக்அத்தை? அஸ்ருக்கு முன்னால் இருக்கக்கூடிய சுன்னத்தான 4 ரக்அத்தை என் உம்மத் தொழுதால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் அஸ்ருக்கு முன் சுன்னத் 4 ரக்அத்தை தொழுவாரோ, ஹத்தா தம்ஷி அலல் அர்தி மக்ஃபூரா லஹா மக்ஃபிரத்தன் ஹதமா, மற்ற மன்னிப்புகள் எந்த அளவுக்கு உறுதியா கிடைக்கும்னு தெரியாது. மன்னிப்பு கிடைக்கவும் செய்யலாம், கிடைக்காமலும் போகலாம். அசருக்கு முன் சுன்னத்து 4 ரக்காத் தொழுகின்றவருக்கு மன்னிப்பு கிடைத்து விட்டது உறுதியாக. அவர் ரோட்டில் நடந்து போகின்ற பொழுது மன்னிக்கப்பட்டவராக நடந்து போகிறார். அவர் போகின்ற பாதை எல்லாம் மலக்குமார்கள் சொல்கிறார், இதோ போகின்றாரே, இவர் யார் தெரியுமா? இவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விட்டான், இவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று சுப செய்தி சொல்லுகின்றார்கள் மலக்குமார்கள். அப்படிப்பட்ட மன்னிக்கப்பட்டவராக ரோட்டில் நடந்து செல்கிறார் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்று சொன்னால் நாம் பார்க்க வேண்டும். எனவே ரொம்ப ஈஸியான முறைங்க. அசருக்கு முன்னாடி 4 ரக்காத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஹிமல்லாஹு இம்ரான், அல்லாஹுடைய ரஹமத் ஒரு அடியான் மேல் சூழ்ந்து கொண்டே இருக்கிறது. மன் ஸல்லா கப்லல் அஸ்ரி அர்பஅன், யார் அசருக்கு முன்னால் 4 ரக்காத் சுன்னத் தொழுவாரோ அவருக்கு அல்லாஹுடைய ரஹமத்து தான் அவரை சூழ்ந்து கொள்கிறது என்றார்கள் பெருமானார். அதனால மன்னிப்பை பெறுவதற்கு பல வழிகள் இருக்கிறதுங்க. இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அகாஸ மல்ஹூபன், யார் சிரமத்தில் மாட்டிக்கொண்டானோ, சில பேருக்கு காசு பிரச்சனை, சில பேருக்கு மன உளைச்சல்கள், பலதரப்பட்ட பிரச்சனைகள் ஒரு மனிதனுக்கு இருக்கிறது. அந்த நேரத்தில் அவன் தட்டு தடிமாறி கொண்டிருக்கிறான். யாராவது நமக்கு ஆதரவு கொடுக்க மாட்டாங்களா? யாராவது நல்ல ஆலோசனைகள் சொல்ல மாட்டாங்களா? இது மாதிரி மாட்டிக்கிட்டோமே. அப்படிப்பட்ட சிக்கி கொண்டவனுக்கு யார் உதவி செய்வானோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் அவனுக்கு 70 வகையான மன்னிப்பை தருகிறான். 70 மன்னிப்பு அவனுக்கு கிடைத்து விட்டது என்றார்கள் பெருமானார். யார் கஷ்டத்தில் மாட்டிக்கொள்கிறானோ அவனுக்கு போய் நாம் உதவி செய்து விட்டால், எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு காசு கொடுக்க முடியல, அது போன்று சிரமத்தில் மாட்டிக்கொண்டவர்களை தேடி நாம் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். இன்னைக்கு ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தி, ஜக்காத் கொடுக்கப்படுகிறது, முறையானவருக்கு போய் சேர்கிறதா கேட்டா கிடையாது. யாரோ ஒருத்தர் கை நீட்டினார், அவரு கொடுத்துட்டாங்க, இவர் கை நீட்டினார், அவரு கொடுத்துட்டாங்க. யாரோ வாங்கி கொடுக்கிறார்களே தவிர முறையானவர்கள் தகுதியானவருக்கு போகிறதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற செய்திகளை நமக்கு இங்கே சொல்லித் தருகிறார். எனவே ரமலானுடைய இந்த நடுப்பத்தினுடைய கடைசி நாள் மக்ஃபிரத், நாளை முதல் கடைசி 10 நாட்கள் ஐத்துக்கும் மினன் நார், நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படுகின்ற நாட்கள். நாளை முதல் நாம் அதிகமாக அல்லாஹும்ம அஅதினி மினன் நார் வஅதில் ஜன்னத என்ற துஆவை, அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் ஜன்னத வ நஊது பிக மினன் நார், அதிகமான அந்த துஆக்களை நாளை முதல் நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். குறிப்பாக இஅ்திகாஃப் என்ற ஒரு அமல், பார்த்தீங்களா, ரொம்ப சிறந்த அமல்ங்க. ஏத்திகாஃபுடைய நன்மை நமக்கு தெரியல. அதனாலதான் பள்ளிவாசலுக்குள்ள வரும் பொழுது ஒரு மனிதன் உள்ள வருடத்திலிருந்து நேர்த்தி வச்சுக்க வேண்டியதுதான். எப்போ பள்ளிவாசலுக்கு வந்தாலும் நவைத்துல் இஅ்திகாஃப் மா தும்து ஃபீ ஹாதல் மஸ்ஜிதி லில்லாஹி தஆலா, இந்த பள்ளிவாசலில் நான் இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ்வுக்காக நான் ஏத்திகாஃப் இருக்கிறேன் நியத்தோட வந்துருங்க. அரை மணி நேரம் இருக்கலாம். பாருங்க, இஷாவுக்கு 8:30 வந்தவங்க 8:45 வந்தவங்க, மணி 10 ஆச்சு. 2 மணி நேரம் ஏத்திகாஃப் என்பது எவ்வளவு பெரிய சவாப் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரே ஒரு சில மணி நேரங்கள், சில நாட்களுடைய ஏத்திகாஃப் என்பது மனிதனுக்கும் நரகத்திற்கும் மத்தியில் 500 ஆண்டுகளுடைய தூர தொலைவை ஏற்படுத்தி விடுகிறது. நரகத்திற்கும் அவனுக்கும் மத்தியில் 500 ஆண்டுகள் கேப்பை ஏற்படுத்தி விடுகிறது. அந்த அளவுக்கு அல்லாஹ் இரண்டுக்கும் மத்தியில் இடைவெளி ஏற்படுத்தி விடுகிறான் என்றார்கள். ஒரு நாளுடைய ஒரு சில மணி நேரங்களுடைய ஏத்திகாஃப் இப்படிப்பட்டது என்று சொன்னால், ரமலானில் கடைசி அந்த 10 நாட்கள் இருக்கக்கூடிய ஏத்திகாஃப் இருக்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் முஅ்தகிஃபு யஅ்தகிஃபு துனூப், ஏத்திகாஃப் என்னங்க நன்மை என்று கேட்டால் ஒன்றே ஒன்று தான், அவன் பாவம் செய்யாமல் இருக்கிறான். வெளியில இருந்தா புறம் பேசுவான், வெளியில இருந்தா கோல் சொல்லுவான், வெளியில இருந்தா அந்நிய பெண்களை பார்ப்பான், யாருக்கிட்டே போய் பேசிட்டு இருப்பான். பள்ளிவாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறவன் எல்லா பாவத்தை விட்டும் தவிர்ந்து கொண்டு இருக்கின்றானே, இதுதான் ஏத்திகாஃபுடைய சிறப்பு. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவன் ஏத்திகாஃப்ல இருக்கிறதுனால கல்யாணத்துக்கு போக முடியலையே, நோயாளி இருக்கிறார், நோயாளி போய் விசாரிக்க முடியலையே, அந்த ஜனாதால போய் அடக்கத்துல போய் கலந்து கொள்ள முடியலையே, அவரை போய் பார்க்க முடியலையே, இந்த இடத்துக்கு போக முடியலையே, வருத்தப்பட வேண்டாம்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இருக்கக்கூடிய இடத்திலேயே அவர் எல்லாம் எதையெல்லாம் செய்வாரோ அத்தனை நன்மைகள் அவரை தேடி வரும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ரமலானில் கடைசி 10 நாட்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு ஆண்டும் ஏத்திகாஃப் இருந்திருக்கிறார்கள். ஒரு ஆண்டு முடியவில்லை, அடுத்த ஆண்டு 2 அந்த வருடத்திற்கு சேர்த்து 20 நாள் ஏத்திகாஃப் இருந்திருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட எந்த அளவுக்கு எழுதுகின்றார்கள் என்று சொன்னால், ஏத்திகாஃப் சுன்னத்தே முஅக்கதா. ஒரு ஊரிலே ஒரு மஹல்லாவிலே யாருமே ஏத்திகாஃப் இல்ல, ஜும்மா நடைபெறுகின்ற பள்ளிவாசலில் தான் ஏத்திகாஃப் இருக்க வேண்டும், நோன்பு வைத்துக் கொண்டு தான் ஏத்திகாஃப் இருக்க வேண்டும். ஏத்திகாஃப் யாரும் ஒரு ஜும்மா நடைபெறுகின்ற பள்ளிவாசல் இல்லை என்று சொன்னால் அனைவரின் மீது குற்றவாளிகள், அல்லாஹ்வுடைய சாபங்களும் வேதனைகளும் அனைவரின் மீது இறங்கும் என்ற அடிப்படையில் ஹதீஸ்கள் இருக்கிறது என்று சொன்னால், பள்ளிவாசல் எதற்குங்க? தொழுவதற்காக. பள்ளிவாசல் எதற்குங்க? ஏத்திகாஃப் இருப்பதற்காக. இந்த 2 தாங்க பள்ளிவாசலுடைய நோக்கம். லில் ஆகிபீன் வஸ்ஸாய் வல் முஸல்லீன், தொழுவதற்காகவும் ஏத்திகாஃப் இருப்பதற்காகத்தான் பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கிறது. காபா ஒரு கூடுதலாக தவாப் செய்வதற்காக என்று குர்ஆன் சொல்லி தருகிறது. எனவே அப்படிப்பட்ட ஏத்திகாஃப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏத்திகாஃபு அஷ்ரின் ஃபி ரமலான். ரமலான்ல 10 நாள் ஏத்திகாஃப் இருக்கிறதுக்கு என்ன தெரியுமா நன்மை? ஹஜ்ஜத்தைனி வ உம்ரத்தைனி. ஹதீஸ பாருங்க, ஹதீஸுடைய வார்த்தையை நான் சொல்றேன். ரமலானுடைய 10 நாட்களில் ஏத்திகாஃப் இருந்தால் ஒரு ஹஜ்ஜுடைய நன்மை சொல்லலங்க, 2 ஹஜ் 2 உம்ரா. அப்ப நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. ஒரு ஹஜ் செஞ்சா ஹாஜி, 2 ஹஜ் செஞ்சா அல் ஹாஜ். அப்ப நீங்க 2 ஹஜ் 2 உம்ரா என்றால் எத்தனை நன்மை கிடைத்து விட்டது. காசு செலவு பண்ணல. இன்னைக்கு ஒரு ஹஜ்ஜுடைய இது இல்லையே காசு என்னங்க, 7 லட்சம் ரூபாயிலிருந்து 8 லட்சம் ரூபாங்க. உம்ராவே 1.5 லட்சம் ரூபாய் ஆகிவிட்டது என்று சொன்னால் எத்தனை லட்சங்கள் உங்களுக்கு 10 நாட்களில் கிடைத்து விட்டது என்பதை பாருங்கள். அதை விட இந்த ஹஜ்ஜினுடைய நன்மை, உம்ராவுடைய நன்மை எல்லாம் ஒதுக்கி வைங்க. ஒரே ஒரு ஹதீஸை நான் சொல்லுகிறேன். இந்த ஹதீஸுக்காகவே நம்ம எல்லாம் ஏத்திகாஃப் இருக்கணும். ஏன் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஏத்திகாஃபை ஆர்வப்படுத்தினார்கள். நபியோடு நாம் வாழவில்லை, நபியோடு நாம் இருக்கவில்லை. நபியுடைய காலம் என்னங்க? ஹிஜ்ரி 10ஓடு முடிந்து விட்டது. அன்றைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் நபியோடு இருந்திருப்பார்கள், தொழுதிருப்பார்கள். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத் வரை வருகின்ற மக்களுக்கு ஒரு சலுகை செய்கின்றார்கள். என்னோடு யாராவது ஏத்திகாஃப் இருக்க ஆசைப்படுறீங்களா? பார்த்தீங்களா, யாருக்குங்க நபியோடு ஏத்திகாஃப் இருக்க ஆசை இருக்காது? ஏங்க காபால போய் ஏத்திகாஃப் இருக்கிறோம்? அந்த காபாவுடைய அந்த இடத்தில் இருந்தால் ஒரு நல்ல காரியம். மதீனால ஏங்க ஏத்திகாஃப் இருக்கிறோம்? அங்க இருந்தா பெருமானுடைய ரவுலா அந்த இடத்தை பார்க்க முடியும், காபால இருந்தா காபாவை பார்க்க முடியும், அவ்வளவு கிட்டத்துல. இப்ப நபி சொல்லுகின்றார்கள், என்னோடு யாராவது ஏத்திகாஃப் இருக்க ஆசைப்படுகிறீர்களா? அது எப்படி சாத்தியம்? நபிதான் இல்லையே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னோடு ஏத்திகாஃப் இருக்க நினைக்கின்றவர் ரமலானுடைய கடைசி 10 நாளில் ஏத்திகாஃப் இருக்கட்டும். அவர் என்னோடு ஏத்திகாஃப் இருந்ததை போல. பார்த்தீங்களா, நபியோடு ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு 10 நாள் ஏத்திகாஃப் இருந்து விட்டால் கிடைத்து விட்டது. மன் அராத அன் யஅதகிஃப மஇ ஃபல்யஅதகிஃப் ஃபில் அஷ்ரில் அவாகிர். கடைசி 10 நாளிலே அவர் ஏத்திகாஃப் இருக்கட்டும், என்னோடு ஏத்திகாஃப் இருந்ததை போல என்றார்கள் பெருமானார். பார்த்தீங்களா, சில காரியங்கள்ல சில சாத்தியமில்லாதது நடந்துருங்க. எப்படிங்க? ரமலான் எத்தனை பேர் உம்ராக்கு போயிருக்கிறாங்க நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம். என்னங்க சவாபு? உம்ரத்துல் ஃபி ரமலான். யார் ரமலானில் போய் உம்ரா செய்கிறாரோ அவர் என்னோடு ஹஜ் செய்ததை போல கஹஜ்ஜதி மஇ. ரமலான் மாசத்துல உம்ரால போயிருந்தா என் கூட ஹஜ்ஜுக்கு வந்தால் 1.25 லட்சம் சஹாபாக்கள் ஹஜ்ஜத்துல் விதால என்னோடு ஹஜ்ஜு செஞ்சாங்க, உம்ரா செஞ்சாங்க. அந்த நன்மை அவருக்கு கிடைத்து விடும் ரமலான்ல உம்ரா இருந்தால் என்றார்கள் பெருமானார். எனவே ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஏத்திகாஃப் இருக்கக்கூடியவன் அல்லாஹ்விடத்தில் போராடுகின்றான் தன்னுடைய பாவத்திலிருந்து தப்பிப்பதற்காக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவன் ஏத்திகாஃபிலிருந்து போகின்ற பொழுது பரிசுத்தமானவனாக, பாவத்தை போக்கியவனாக போகிறான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு உள் போராட்டங்க ஏத்திகாஃப். நம்ம எல்லாம் இருக்குதுங்க மூமின், பாவத்தை போக்குவதற்கு, அல்லாஹ்விடத்தில் நெருங்குவதற்கு ஒரு வாய்ப்பு தாங்க ஏத்திகாஃப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஏத்திகாஃப, அதாவது நாளை மறுமையில அர்ஷ் கீழே யாருக்கும் இடம் கிடையாது, 7 பேருக்கு மட்டும்தான் அல்லாஹ்வுடைய அரசியல இடம் இருக்கிறது. அதுல ஏத்திகாஃப் சம்பந்தப்பட்ட காரியமே 4 காரியம் இருக்கிறது. உள்ளத்தை மஸ்ஜிதோடு சம்பந்தப்பட்டவர் சேர்ந்தாலும் பிரிந்தாலும் அல்லாஹுக்காக சேருவார், பிரிவார். யார் தனியாக அல்லாஹ்வை ஜிக்ர் செய்வாரோ இது எல்லாம் நாளைக்கு மறுமையில அல்லாஹ்வுடைய அரசின் கீழ் நிழல் பெறுகின்றவர்கள். இது எல்லாம் ஏத்திகாஃப்ல கிடைக்குங்க. அல்லாஹ்விடத்தில் தனிமையில் இருந்து ஜிக்ர் செய்ய முடியும், அடுத்து தொழுகை எதிர்பார்க்க முடியும், பள்ளிவாசலே கல்வி இருக்க முடியும், பாவத்திலிருந்து தப்பிக்க முடியும்.
இது எல்லாம் ஏத்திகாஃபில் மட்டும்தான் சாத்தியம் என்பதை நாம் எல்லாம் பார்க்க வேண்டும். எனவே நபிமார்கள் ஏத்திகாஃப் இருந்திருக்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏத்திகாஃப் இருந்திருக்கிறாங்க, பெரும் பெரும் சஹாபாக்கள் ஏத்திகாஃப் இருந்திருக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்திகாஃப் இருந்திருக்கிறாங்க. எனவே ரமலான்ல இருக்கக்கூடிய ஏத்திகாஃப் சிறந்ததாக இருக்கிறது. வாய்ப்புள்ளவங்க என்னால 10 நாள் இருக்க முடியல, குறைஞ்சது 3 நாளாவது இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் விடுமுறை நாட்கள் இருக்கிறது. ஒருத்தருக்கு சனிக்கிழமை லீவா இருக்கலாம், ஒருத்தருக்கு ஞாயிற்றுக்கிழமை இருக்கலாம். யார் யாருக்கு என்ன வாய்ப்பு இருக்கிறதோ பள்ளிவாசல ஒரு ஓரத்துல, பெண்களை பொறுத்த வரைக்கும் பள்ளிவாசல ஏத்திகாஃப் கிடையாதுங்க. அவங்க என்ன செஞ்சிட வேண்டியதுதான், அவர்கள் வீட்டில தனியான ஒரு இடத்துல இருந்துக்க வேண்டியதான். ஆயிஷா அம்மையாரும் ஏத்திகாஃப் இருந்தாங்க, தான் வீட்டுல இருந்தாங்க, தன்னுடைய இடத்தில் இருந்தார்கள். அங்கே இருந்து தன்னுடைய குடும்பத்தினுடைய தேவைகளை செய்து கொண்டு அங்கே இருந்துக்க வேண்டியதுதான். அங்கே இருந்துகிட்டு நம்ம பர்ச்சேஸுக்கு வெளியில போயிடக்கூடாது. அங்கே இருந்து கொண்டால் அது ஏத்திகாஃபுடைய நன்மை கிடைக்கும். பெண்களுக்கு அதுதாங்க ஏத்திகாஃப், வீடே பள்ளிவாசலாக ஆகிவிடும் என்ற அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஏத்திகாஃபுடைய சிறப்புகளை ஏராளமாக சொல்லி இருக்கிறார்கள். எனவே குறிப்பாக இன்று ஓதப்பட்ட சூரா சூரத்துல் ஜுமர். இந்த சூறாவும் காபிர் என்று ஓதுகின்ற சூரா, இந்த 2 சூறாவும் இன்று ஓதப்பட்டது. முதல்ல ஓதப்பட்ட சூரா சூரத்துல் ஜுமர். ஜுமர்னா என்னங்க? கூட்டம் கூட்டமாக நாளை மறுமையிலே சொர்க்கத்திற்கு போவார்கள். ஜுமரா அல்லாஹ் சொல்லுகின்றான், நரகத்திற்கும் சில பேர் இழுத்து கொண்டு செல்லப்படுவார்கள், நரகவாசிகள் கூட்டமாக. சொர்க்கத்தின் பக்கம் இழுத்து கொண்டு செல்லப்படுவார்கள் சொர்க்கவாசிகள். நரகத்தின் பக்கம் இழுத்து கொண்டு போறாங்கன்னா புரிகிறது, ஏன் அவன் போறதுக்கு பயப்படுவான். சொர்க்கத்தின் பக்கம் சில பேர் போக மாட்டார்கள். என்ன காரணம்? அல்லாஹ்வை எப்பொழுது பார்த்து விட்டார்களோ அந்த இன்பத்திலேயே அவர்களுக்கு சொர்க்கம் தெரியாமல் போய்விடும். அவர்களை வலுக்கட்டாயமாக மலக்குமார்கள் இழுத்து செல்வார்கள். இன்று ஓதப்பட்ட சூரத்து ஜுமர் என்று சொன்னாலே சொர்க்கத்தினுடைய மாளிகைகள், சொர்க்கத்தினுடைய அறைகள். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கத்தினுடைய மாளிகைக்குள் நீ நுழைய ஆசைப்பட்டால் நீ சூரத்து ஜுமரை ஓதிக்கொள், நீ சொர்க்கத்துக்குள்ள போயிட்டு வந்தா மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இந்த சூரா எப்படிப்பட்ட சூரா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூரா இறங்கிய பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் எல்லாம் சொர்க்கத்துக்குரிய மாளிகைக்குள்ள போனோமா, இன்ன ஃபில் ஜன்னத்தி லகுரஃபா, சொர்க்கத்தில் ஒரு மாளிகை இருக்கிறது. எப்படிப்பட்ட மாளிகை தெரியுமா? யரா லாஹிரஹா மின் பாத்தினிஹா, உள்ள இருந்து பார்த்தா வெளியிலே தெரியும். வ பாத்தினஹா மின் லாஹிரிஹா, வெளியில இருந்து பார்த்தா உள்ள உள்ளதெல்லாம் தெரியும். அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான சொர்க்கத்தினுடைய ஒரு மாளிகை இருக்கிறது. அத்தஹல்லாஹ், அந்த சொர்க்கத்துடைய மாளிகை அல்லாஹ் எல்லாருக்கும் தருவது கிடையாது. லிமன் அலானல் கலாம், பேச்சில் மென்மையாக யார் பேசுவாரோ, ஏழை எளிய மக்களுக்கு யார் உணவு கொடுப்பாரோ அல்லாஹ் அந்த மாளிகையில் அவர்களை மட்டும் நுழைக்க செய்வான். பள்ளி வாசலில் யாரெல்லாம் நோன்பு வைத்துக் கொண்டு இருப்பார்களோ, வல்லைலு வசல்லா பில்லைலி வன்னாஸ் நியாம், மக்கள்லாம் தூங்குகின்ற போது இரவிலே யார் தனியாக தொழுவாரோ அப்படிப்பட்டவர் தான் அந்த சொர்க்கத்துடைய மாளிகைக்குள் நுழைவார் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே சூரத்துல் ஜுமர ஓதி பாருங்க. அல்லாஹ் தஆலா இதிலே சொர்க்கத்துடைய இன்பங்களை கூட்டம் கூட்டமாக நுழைகின்ற அந்த வசனத்தை பற்றி எல்லாம் சொல்லுகிறான். அதனால்தான் இந்த சூரா இறங்கிய பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்கள் எல்லாம் அமர வைத்து சொன்னார்கள், இன்னி காரிஉன் அலைக்கும் ஆயாத்தி மின் ஆகிரி சூரத்துல் ஜுமர், சூரத்துல் ஜுமருடைய கடைசி அந்த 5 வசனங்களை நான் இப்பொழுது ஓத போகின்றேன். பமன் பகா மின்கும், நான் இந்த சூறாவை இந்த ஆயத்தை ஓதிய பிறகு உங்களில் யாருக்கெல்லாம் அழுக வாய்ப்பு இருக்கிறதோ அவர்கள் அழுது விடுங்கள். வஜபத் லஹுல் ஜன்னா, யாருடைய கண்கள்ல இருந்து தண்ணீர் வந்து விட்டதோ அவருக்கு சொர்க்கம் கிடைத்து விட்டது என்றார்கள். ஃபகரஅஹா, நபி அவர்கள் ஓதினார்கள். வமா கதருல்லாஹ் ஹக்க கத்ரி, சூரத்துல் ஜுமருடைய 62வது ஆயத்திலிருந்து சூரத்துல் ஜுமர் முடிகின்ற வரை நபி ஓதிக்கொண்டே இருந்தார்கள். சில சஹாபாக்கள் அழுதார்கள், சில சஹாபாக்கள் அழுகவில்லை. நபி சொன்னார்கள், பமின்னா மன் பகா, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் சொல்கிறார்கள், சில பேர் அழுதார்கள். வமின்னா மன் லம் யப்கி, சில பேர் அழுகவே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அழுகாதவர்கள் நபியை பார்த்து சொன்னாங்க, ஜஹத்னா அன் நபிக்கிய, யா ரசூலுல்லாஹ் நாங்கள் அழ முயற்சி செய்கிறோம், பலம் நபிக்கு எங்களால் அழுக முடியவில்லை என்று சொல்லுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப சொன்னார்கள், இன்னி சஅக்ரவுஹா அலைக்கும், அழுக வரலையா, திரும்பவும் இந்த சூறாவை நான் ஓதுகிறேன், திரும்பவும் இந்த ஆயத்தை நான் ஓதுகிறேன். பமல்லம் யபிகி பல்யதபாக்கி, அழ வராதவர்கள் அழுவதை போல நடிக்கட்டும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட அழுவதற்கு நடிப்பதற்கு தகுதியான ஒரு சூறாவுடைய வசனத்தை தான் நாம் இன்று சூரத்துல் ஜுமர் என்ற ஒரு வசனத்தை ஓதி இருக்கிறோம். எனவே அல்லாஹ் தஆலா இந்த சூறாவுடைய சிறப்புகள் சொல்வதற்கு நேரமில்லை. குர்ஆனுடைய அர்ஜா ஆயத் என்று சொல்லுகின்ற 52வது வசனம் என்னங்க? குர்ஆனுடைய மிக ஆதரவான ஆயத். பாவிகள், பாவம் செய்தவர்கள், தவறு செய்தவர்கள் தப்பிப்பதற்கு ஒரு சான்ஸ் இருக்குதாங்க.
குர்ஆனுடைய இந்த சூரத்து ஜுமருடைய 52வது வசனம் தான் மனிதர்களை இந்த நம்பிக்கை ஊட்டுகிறது. மனிதன் எவ்வளவு பெரிய பாவம் செய்தவனாக இருந்தாலும் நாளை மறுமையில் தப்பிக்க வாய்ப்பு இருக்கிறது. காரணம், இந்த ஆயத்து எப்பொழுது இறங்கியது என்று சொன்னால், பாவம் செய்தவர்கள் இஸ்லாத்தில் நுழைய வருகின்றார்கள். அவருக்கு பயமாக இருந்தது, நாம் ஒரு காலத்தில் பெரிய பெரிய பாவம் செஞ்சோமே, நம்ம இஸ்லாத்துல வந்து அந்த பாவம் எல்லாம் போயிடுமா என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் விஷயமாக இறங்கிய ஆயத்து தான் சூரத்து ஜுமருடைய 52வது ஆயத்து. குல் யா இபாதி அல்லதீன, பாவம் செய்த என் அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அந்த கிருபையிலிருந்து ஆதரவிலிருந்து நிராசையாகி விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிப்பான். அல்லாஹ்வுக்கு பிடிக்காத பாவம் ஷிர்க் தான். அதையே நீங்கள் கலிமா சொல்லிவிட்டால் மன்னிப்பான் என்று சொன்னால், ஹம்சா ரலியல்லாஹுவை கொலை செய்த வஹ்ஷி அவர்கள் இஸ்லாத்திற்கு வர நினைக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு தடையாக இருக்கிறது. நம்ம இஸ்லாத்துக்குள்ள போனா நம்ம ஹம்சாவை கொலை பண்ணமே, அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னிச்சிருவானா என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுதுதான் அல்லாஹ் சூரத்து ஜுமருடைய 52வது வசனத்தை இறக்கி வைத்தான். எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான் என்ற வசனம் இறங்கியது ஹஜ்ரத் ஹம்சா ரலியல்லாஹுவை கொலை செய்த வஹ்ஷி விஷயத்தில் என்று சொன்னால் நாம் எல்லாம் பார்க்க வேண்டும். திஹ்யா கலபி என்று சொல்லுகின்ற ரொம்ப அழகாக இருக்கக்கூடியவர், பனு கிலாபனுடைய தலைவர். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தால் இவர் தோற்றத்தில் தான் வருவார்கள், மனித தோற்றத்தில். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹி 7 விதமாக பூமிக்கு வருகிறது. அதில் ஒரு விதம் நபிக்கு ரொம்ப இலகுவான விதம் என்ன தெரியுமா? கஷ்டமான விதம், அப்படி மணி அடிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப நபிக்கு கடினமாக இருக்கும். குளிர்காலமாக இருந்தாலும் வேர்வை வந்து விடும். அதுதான் ரொம்ப கஷ்டமான முறை. நபியை சொன்னாங்க, எனக்கு ரொம்ப ஈஸியான முறை. திஹ்யா கலபியினுடைய தோட்டத்தில் ஜிப்ரீல் வருவார்கள். மனித தோட்டத்தில் சில சந்தேகத்தை, சில விஷயத்தை சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. இதுதான் எனக்கு வஹி வருவது ரொம்ப லேசு. அந்த திஹ்யா கலபி ஏறத்தாழ 500 பெண் குழந்தைகளை தன் கையால் உயிரோடு அந்த கபரிலே அடக்கம் செய்திருக்கிறார். இவர் இஸ்லாத்திற்கு வருகின்ற பொழுது, நான் 500 குழந்தைகளை உயிரோடு புதைத்திருக்கிறேன், என் பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பானா என்று கேட்கின்ற பொழுது இறங்கிய வசனம் தான் சூரத்து ஜுமருடைய 52வது வசனம் என்று சொன்னால், இறை நேசர்கள், சூஃபியாக்கள், முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகின்றார்கள், இந்த வசனம் மட்டும் குர்ஆனில் இல்லை என்று சொன்னால் நாங்கெல்லாம் நரகவாசிகள் என்று நாங்களே டிக்ளேர் பண்ணிடுவோம். இந்த ஆயத்து தான் எங்களுக்கெல்லாம் ஒரு மன்னிப்பை, ஒரு ஆதரவை தருகிறது. மன்னிக்கப்படுவீர்கள் என்ற ஒரு வசனம். எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த குர்ஆன்லயே ரொம்ப சிறந்த வசனம் ஆயத்துல் குர்சி, வஅதலு ஆயத்தின் ஃபில் குர்ஆன், குர்ஆன்லயே நேர்மையை சொல்லித் தருகின்ற ஆயத். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்ல், அதே போன்று குர்ஆன்லயே ஆதரவு வைக்கக்கூடிய ஒரு ஆயத்து தான் சூரத்துல் ஜுமர், சூரத்துல் ஜில்ஸலா என்று வருகின்ற ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா. இந்த ஆயத்து தான் குர்ஆன்லயே பயமுறுத்தாட்டுகின்ற ஆயத் என்றார்கள் பெருமானார். ஏன்? சின்ன பாவம் செய்திருந்தாலும் யரஹு, அதை அவன் தண்டிப்பான் அல்லாஹ் சொல்லல, அதை அவன் பார்ப்பான் என்று குர்ஆனுடைய வசனம் சொல்கிறது என்று சொன்னால், நன்மையும் நாம் பார்ப்போம், தீமையும் பார்ப்போம் என்று சொல்லுது. இந்த ஆயத்து தான் மிகவும் பயமுறுத்தாட்டுகின்ற ஆயத் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதெல்லாம் நமக்கு தெரிகிறது. எனவே நாம் இன்று ஓதப்பட்ட சூரத்துல் ஜுமர்ல அல்லாஹ் தஆலா பலதரப்பட்ட விஷயங்கள், மகாலீதுஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியினுடைய சாவிகள் என்று சூரத்துல் ஜுமருடைய வசனம் சொல்கிறது. சையதுனா உஸ்மானே கனி நபியிடத்தில் போனார்கள், யா ரசூலுல்லாஹ், ஜுமரிலே ஒரு ஆயத்து இருக்கிறது, வானம் பூமியினுடைய சாவிகள், பூட்டுக்கு சாவிகள் இருக்கிறது, நம்மால் பார்க்க முடிகிறது. வானம் பூமியினுடைய சாவிகள் எங்கே இருக்கிறது என்று கேட்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மானே கனியை பார்த்து சொன்னாங்க, உஸ்மானே மா ஸஅலனி அன்ஹா அஹதுன் கப்லக, இந்த ஆயத்தை பற்றி விளக்கத்தை யாரும் உனக்கு முன்னால் கேட்கவே கிடையாது, நீ தான் முதலில் கேட்கிறாய். நான் தஃப்சீருஹா, நான் அதை விளக்குகிறேன் என்று சொல்லி நபி சொன்னார்கள். இந்த வானம் பூமியினுடைய சாவிகள் 4 வார்த்தைகள் தான். லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அதீம். இந்த வார்த்தை தான் வானம் பூமியினுடைய சாவிகள் என்ற ஒரு செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். எனவே கன்சுல் அர்ஷ் என்று சொல்லப்படுகின்ற மிகப்பெரிய ஆயத்துகளாக இந்த சூறாவிலே இதுவெல்லாம் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஜுமருடைய அந்த ஆயத்தை, சூறாவை ஓதாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவில் தூங்க மாட்டார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லித் தருகின்ற ஹதீஸ்கள் எல்லாம் இருக்கிறது. எனவே அல்லாஹ் தஆலா இதற்கு அடுத்து ஓதப்பட்ட சூரா தான் சூரத்துல் காஃபிர், சூரத்துல் மூமின். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ஃபிரௌனுக்கு எதிராக ஒரு கலிமா சொல்லிவிட்டார். அவருடைய வரலாறு ஒரே ஒரு ஆயத்து வருகிறது. அதனால் அல்லாஹ் இந்த சூராவுக்கு பேரே சூரத்துல் மூமின் என்று சொல்லிவிட்டார். என்னங்க சூரத்துல் காஃபிர், மன்னிக்கக்கூடிய சூரா. ஏங்க அல்லாஹ் அந்த சூராவுடைய 3வது வசனத்திலேயே காஃபிர தம்பி,
பாவத்தை மன்னிக்கக்கூடியவன் இறைவன் என்று சொல்வதன் காரணமாக இந்த சூராவுக்கு பேரே சூரத்துல் காஃபிர். அந்த சூரத்துல் மூமின்ல இருந்து தொடங்கி 7 சூரா ஆமீன் 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 என்று வருகிறது. 7 சூராவும் ஆமீன் 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 என்று வருகிறது. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஹவாமீன், என் குர்ஆனிலே எனக்காக கொடுக்கப்பட்ட இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய ஹாமீம் சூறாக்கள் இருக்கிறது, இது ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கொடுக்கப்பட்ட ஜபூருக்கு நிகரானது என்றார்கள். பார்த்தீங்களா, ஜபூர் வேதம் பெரிய வேதம், அது சிறந்த வேதம். அந்த வேதத்திற்கு நிகரானது என்ன தெரியுமா? எனக்கு கொடுக்கப்பட்ட குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஹாமீம் சூறாக்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹாமீம் சூறாவை ஓதினார்னா அவர் குர்ஆனை ஓதினார், ஹாமீம் ஓதினார்னு சொல்லாதீங்க, அவர் ஜபூரை ஓதிவிட்டார். அந்த அளவுக்கு சிறப்புகள் ஹாமீம் என்று தொடங்குகின்ற சூறாக்களுக்கு இருக்கிறது. எனவே 7 சூறாக்கள் அடுத்தடுத்து வருகிறது. அதையெல்லாம் நாம் இன்றும் ஓதினோம், நாளையும் ஓதுவோம். அப்படிப்பட்ட ஒரு சூறா என்று ஓதப்பட்டது. ஒரே ஒரு செய்தி நான் சொல்லி முடிக்கிறேன். அதுல அந்த சூறால அநேகமாக 5வது 4வது வசனத்துல போய் பாருங்க. சூரத்துல் காஃபிர்ல 5வது 6வது வசனத்துல அர்ஷை சுமக்கக்கூடிய மலக்குமார்கள், அல்லதீன யஹ்மிலூனல் அர்ஷ், 4 மலக்குமார்கள் என்று அர்ஷை சுமக்கின்றார்கள். நாளை மறுமையில் 8 மலக்குமார்கள் சுமப்பார்கள். மலக்கு எப்படிங்க அரிசி சுமக்க முடியும்? அல்லாஹ் அரிசி உண்டாக்கியவுடன் அரிசி எவ்வளவு பெருசுங்க, ஒரே ஒரு அந்த அரசினுடைய நாற்காலி இருக்கிறது, அதில் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம், இன்னைக்கு என்னங்க குர்சி இருக்கிறது, என்னங்க தோ ஒண்ணு தோ ஒரு கால், 2 கால் தான். அல்லாஹ்வுடைய அரசு இருக்க குர்சிக்கு 2 கால் இருக்கிறது. எத்தனை கிலோமீட்டர் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த அரசினுடைய குர்சியில் இருக்கக்கூடிய ஒரு கால்ல இருந்து இன்னொரு காலுக்கு மட்டும் ஒரு மனிதன் பயணம் செய்தால் 80,000 ஆண்டுகள் பயணம் செய்யற அளவுக்கு தூரம் இருக்கு. 80,000 ஆண்டுகள். ஒரு குர்சியினுடைய கால்ல இருந்து இன்னொரு கால் போறதற்கு 80,000 ஆண்டுகள் பயணம் செய்ய வேண்டும். இல்லைங்க, அதனால்தான் அர்ஷ் என்பது என்னங்க, இந்த வானம் பூமியை சூழ்ந்து இருக்கிறது என்று குர்ஆன் சொல்லுகிறது என்று சொன்னார். அப்படிப்பட்ட அந்த அர்ஷை 4 மலக்குமார்கள் சுமக்கிறார்கள். அல்லாஹ் அர்ஷ உண்டாக்கின பிறகு அல்லாஹ் மலக்குமார்களை பார்த்து சொன்னான், அர்ஷ தூக்குங்க. எல்லா மலக்குமார்கள் சேர்ந்து தூக்குறாங்க, தூக்க முடியல. உடனே அல்லாஹ் பண்ணா, மலக்கு தூக்க முடியல. அப்போ வானம் பூமியில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை அளவு, ஃபர்ஸ்ட் ஒரு அளவு இருந்துச்சு, அப்புறம் அளவை கூட்டுறான் அல்லாஹ். வானம் பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய எண்ணிக்கை அளவுக்கு அல்லாஹ் மலக்க படைச்சு இப்ப தூக்குங்கன்னா தூக்குறாங்க, தூக்க முடியல. அடுத்து அல்லாஹ் சொன்னான், அப்படியா பூமியில் இருக்கக்கூடிய மிருகங்கள் அளவுக்கு அந்த மலக்குகளை படைத்து விட்டான். இப்பொழுது சொன்னான் தூக்குங்கள், தூக்க முடியவில்லை. கடைசியில் அல்லாஹ் சொன்னான், வானம் பூமியில் இருக்கக்கூடிய மண் அளவுக்கு, கல் அளவுக்கு மலக்குகளை படைத்த பிறகு இவ்வளவு பேர் சட்டிங்க, தூக்குங்க, தூக்கவே முடியல. எத்தனை எண்ணிக்கைகள் போனாலும் அல்லாஹ்வுடைய அர்ஷை அசைக்க முடியவில்லை. அல்லாஹ் பார்த்தான், இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா எண்ணிக்கை கூடிக்கொண்டே போக வேண்டும், என்னுடைய அர்ஷை சுமக்க முடியாது. நான் ஒரே ஒரு வார்த்தையை சொல்கிறேன், நீங்கள் சுமந்து விடுவீர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் அர்ஷை சுமக்கின்ற மலக்குமார்களை பார்த்து சொன்னான், இப்பொழுது சொல்லுங்கள், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் என்று சொன்னவுடன் அவர்கள் அர்ஷை தூக்கினார்கள், தூக்கி முடித்து விட்டார்கள். பார்த்தீங்களா, எவ்வளவு பெரிய வார்த்தை. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அதீம் என்று சொன்ன உடனே அர்ஷையை தூக்க முடியும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையினுடைய கஷ்டங்களா போகாது, சிரமங்களா போகாது. அர்ஷை சுமக்கக்கூடிய மலக்கை பார்த்து மியாராஜிலே நபி கேட்டார்கள், நாங்கெல்லாம் உலகத்தினுடைய பொருட்களை தூக்குகின்றோம், சிறந்தவர்களே உங்களை பார்த்து ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு என்னங்க, இந்த பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில பாத்தீங்கன்னு சொன்னா காலையில அங்க இருக்கக்கூடிய அந்த கிளர்க்குகளை, வாட்ச்மேன்களை எல்லாத்தையும் நிப்பாட்டி ஒரு மீட்டிங் நடக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் காலையில் எல்லா மலக்குமார்களையும் எல்லாம் நிப்பாட்டுவான். நிப்பாட்டி என்ன தெரியுமா செய்வான்? சொல்லுங்கள் சலாம். யாருக்கு? அர்ஷை சுமக்கக்கூடிய மலக்கு 4 பேருக்கு எல்லா மலக்குமார்கள் சலாம் சொல்ல வேண்டும். எல்லாரும் சலாம் சொல்லிவிட்டு தான் அவங்க வேலைக்கு போவாங்க என்ற ஹதீஸில் வருகிறது. ஏன் தெரியுமா அந்த அர்ஷை சுமக்கிற மலக்குக்கு அவ்வளவு சிறப்பு? அந்த மலக்கு 4 பேரை கொண்டு தான் உலகம் முழுக்க அனைவருக்கும் சாப்பாடு கிடைக்கிறது. நம்ம என்ன நினைச்சிட்டோம், கடையில போய் உட்காந்துட்டோம், கடையை திறந்துட்டு உட்கார்ந்துட்டோம், அதனால சாப்பாடு கிடைக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த 4 மலக்குமாருடைய முகங்கள் இருக்கிறது, ஒன்று மனித தோற்றத்தில் இருக்கிறது, அவர் மனிதர்கள் உணவை அல்லாஹ்விடத்தில் கேட்டு வாங்கி தருகிறார். இன்னொரு மனிதர் இருக்கிறார், அவர் இன்னொரு மலக்கு இருக்கிறார், அவர் பருந்து தோற்றத்தில் இருக்கிறார், அவர் பறவைகளுக்காக கேட்கின்றார். ஒருவர் சிங்க தோற்றத்தில் இருக்கிறார், அவர் மிருகங்களுக்காக கேட்கின்றார். ஒருவர் காலை மாடுடைய தோற்றத்தில் இருக்கிறார், அவர் கால்நடைகளுக்காக உணவை கேட்கிறார். இந்த 4 மலக்கை கொண்டு தான் உலகம் முழுக்க அல்லாஹ் உணவை தருகிறான். வெறும் அர்ஷுடைய மலக்கு அர்ஷை மட்டும் சுமக்கலங்க, அவர் உணவை கேட்கின்றார். அல்லாஹ் அவர் மூலமா தான் உலகம் முழுக்க உணவை சப்ளை செய்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ மலக்கு அர்ஷ சுமக்கிற ஒரு மலக்கை நபி சொன்னார்கள், நான் அவரை பார்த்தேன், அவருடைய ஒரு தோள்பட்டையிலிருந்து இன்னொரு தோள்பட்டை வரை நான் பார்க்கிறேன் 700 ஆண்டு பயணம் செய்கிற தூரம்.
என்னங்க இங்க இருந்து தோள்பட்டை இவ்வளவு தான், டைலர் அளவெடுத்தார்னா 2 நிமிஷத்துல அளவெடுத்துறாரு. ஆனா நபி சொல்லுகின்றார்கள், அரிசி சுமக்கிற மலக்கை நான் பார்க்கிறேன், ஒரு தோல் புஜத்திலிருந்து இன்னொரு தோல் புஜம் வரை 700 ஆண்டு பயணம் செய்ய வேண்டும். அந்த அளவுக்கு இவ்வளவு பெரிய கேப் இருக்குது என்று சொன்னால் அவரால் தான் அரிசை சுமக்க முடிகிறது. நான் அவர்களை பார்த்து கேட்டேன், நீங்கள் அரிசை சுமக்கின்றீர்களே, என்ன ஓதுகின்றீர்கள், எப்படி இந்த சிரமத்தை நீங்கள் தாண்டுகின்றீர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, சுப்புஹுன் குத்தூசுன் ரப்புனா ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ் என்ற ஒரு விஷயத்தை தான் அல்லாஹ் எங்களுக்கு ஓத சொல்லியிருக்கிறான். அதை நாங்கள் ஓதுவதன் காரணமாக இந்த அரிசை சுமக்கக்கூடிய சிரமங்கள் எங்களுக்கு தெரியவில்லை, அந்த கஷ்டம் எங்களுக்கு லேசாக மாறிவிடுகிறது என்று மலக்குமார்கள் சொன்னதெல்லாம் ஹதீஸ்களிலே நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே அல்லாஹு தஆலா இந்த சூறாவிலே பலதரப்பட்ட செய்திகள், ஒரே ஒரு நேரம் கடந்து விட்டது, ஒன்றே ஒன்று தாங்க. இது சூரத்துல் காஃபிர்ல வருகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. நாம் இதை ஓதிக்கொள்ளுகின்ற பொழுது கண்டிப்பாக நம்முடைய சிரமங்கள், சூரத்துல் காஃபிர் மூமினுடைய 44வது வசனத்துல போய் பாருங்க. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன ஒரு வார்த்தை குர்ஆன் சொல்லுகிறது, உஃபவ்விது அம்ரி இலல்லாஹ் இன்னல்லாஹ பஸீரும் பில் இபாத். சிரமங்கள், கஷ்டங்கள், நமக்கு சக்திக்கு மீறிய வேலைகள் கொடுக்கப்பட்டா, ஆபீஸ்ல மென்டலி டார்ச்சர்கள் ஏற்படுகிறது, என்னங்க ஒரே போனா நம்மளால போட்டு சாறு குளிக்கின்றார்கள் என்று எல்லாரும் ரொம்ப பேர் சொல்றாங்க, எங்களால வேலை செய்ய முடியல, என்னங்க செய்யறது? உஃபவ்விது அம்ரி இலல்லாஹ் இன்னல்லாஹ பஸீரும் பில் இபாத். இந்த வசனத்தை ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓதினார்கள். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், மூசா நபி எப்பொழுது இந்த வார்த்தையை சொன்னார்களோ, ஃபிர்அவுனை விட்டும் அல்லாஹ் மூசா நபியை பாதுகாத்து விட்டான், வெற்றியை தந்து விட்டான். உஃபவ்விது அம்ரி இலல்லாஹ், என்னுடைய பொறுப்புகள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் நான் ஒப்படைக்கிறேன் என்ற வார்த்தையை மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன உடனே ஃபிர்அவுனிடத்திலிருந்து அல்லாஹ் காப்பாற்றி விட்டான் என்று சொன்னால் நம்மையும் அல்லாஹ் காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கைகள் இந்த ஹதீஸிலே நமக்கு கிடைக்கிறது. எனவே இது போன்ற பல வார்த்தைகள் இன்று ஓதப்பட்ட சூறாக்களிலே ஃபிர்அவுன் தான் அதிகமாக இன்றைய கபரிலே வேதனை செய்யப்படுகின்றான். காலையும் அவனுக்கு வேதனை, மாலையும் அவனுக்கு வேதனை, கபரிலே வேதனை நடக்கிறது. இந்த வசனமும் இன்று ஓதப்பட்ட சூரத்துல் காஃபிருடைய அந்த 48வது ஆயத்திலே வருகிறது. இது போன்ற செய்திகள் எல்லாம் அல்லாஹ் தஆலா இன்று ஓதப்பட்ட சூறாக்களிலே சொல்லித் தருகின்றான். எனவே ஹாமீம் சரிதா என்று சொல்லுகின்ற சூறாவும் ஓதப்பட்டது. அல்லாஹ் தஆலா நமக்கு ரமலானுடைய இந்த மன்னிப்பினுடைய கடைசி நாளிலே நாம் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை கேட்க வேண்டும். மன்னிக்கப்பட்டதுக்கு என்னங்க செய்யறது? பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும். எல்லாரையும் உயர்த்தி நினைங்க. எப்பொழுதும் பிறரை பார்க்கின்ற பொழுது உயர்த்தி பாருங்கள், நம்மை பார்க்கின்ற போது தாழ்த்தி பாருங்கள். என்னை விட உலகில் மிகப்பெரிய அநியாயக்காரன் பாவி யாரும் கிடையாது, மற்றவரெல்லாம் உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள். நபிமார்கள் எப்பொழுது மன்னிக்கப்பட்டார்கள் தெரியுமா? இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் அநியாயக்காரன், மற்றவர்கள் உயர்ந்தவர்கள் என்று சொன்னவனை அல்லாஹ் மன்னித்து விட்டான். நபிமார்கள் என்னங்க பாவம் செஞ்சாங்க? அவங்களே நான் அநியாயக்காரன், நான் அநியாயக்காரன். பாவம் செஞ்ச நாம் நம்மை அநியாயக்காரன் சொல்ல மாட்டோம். நபிமார்கள் சொல்லிவிட்டார்கள், அல்லாஹ் அவர்களுடைய பாவத்தை மன்னித்து விட்டான். எனவே ரமலானுடைய கடைசி 10 நாட்களை இபாதத்தை கொண்டு, ஏத்திகாஃபை கொண்டு, கியாமுல் லைலை கொண்டு, குறிப்பாக அந்த ஒற்றைப்படை இரவுகளை அதிகமாக நாம் தொழுகின்ற பொழுது, அழுகின்ற பொழுது, அதில் ஏதாவது ஒரு இரவுகள் லைலத்துல் கத்ராக இருக்கலாம். அல்லாஹு தஆலா அந்த நாளை அடைவதை கொண்டு நம்முடைய பாவங்களை மன்னிப்பான். அல்லாஹு தஆலா இன்று ஓதப்பட்ட சூறாக்களை அமல் செய்யக்கூடிய, பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தஆலா இந்த வருடத்தின் ரமலான் மாதத்தின் பரலான நோன்பை அதாவாக நாளை பிடிக்க இன்று நியதி செய்கிறேன் அல்லாஹுக்காக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. سبوح قدوس ربنا رب الملائكة والروح لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. فوض أمري إلى الله إن الله بصير بالعباد. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صل على النبي سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. والحمد لله رب العالمين.